ஹலோ எவ்ரிவன், கட்ஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக இந்த வீடியோ எடுக்க சொல்ல கரெக்டாக சூரியன் சன்ரைஸ் ஆகுது. அந்த அழகை ரசிச்சுன்னே இருந்தேன். நம்ம இன்வென்ட்ரியில் நிறைய பொருள் இருக்குது, அதெல்லாம் ஒரு செஸ்ட்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வீடு கட்ட போகிறோம். அந்த வீடு பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சின்னதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு 3 மாடி வீடு ப்ளஸ் லீவ்ஸ்லாம் இருக்கும். நானே தான் கட்ட போகிறேன். கட்டுறது எப்படிலாம் எனக்கு தெரியாது. நானே எசக்கு முசக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கட்ட போகிறேன். வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு ப்ளைன்ஸ் ஏரியாவாக பார்த்து இது பண்ணலான்னு. போன எபிசோடில் என்ன நினச்சேன்னா, இந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் வீடு கட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த தண்ணியில் ஒரு பிளாக் மட்டும் ஹைட்டு ஏற்றி இந்த மாதிரி டர்ட் வச்சு இது வீடு கட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தேன், அது செட் ஆகலை, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதனால் நம்ம ஒரு லேண்டில் தான் வீடு கட்ட போகிறோம். அந்த லேண்ட் எங்கேன்னு தெரியல. அதனால் நம்ம சும்மா ஒரு ப்ளைன்ஸு சும்மா ஒரு 4-5 பிளாக்கு டெம்ப்ரவரி வீடு தான், பர்மனெண்ட் கிடையாது. சும்மா ஒரு 4-5 பிளாக்கு இதுவாக இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் சன்ரைஸு சன்செட்டு. இப்போ என்ன எத்தனை பேர் துரத்துறாங்கன்னு பாருங்கள். நைட் ஆகிடுச்சு. நம்ம உடனே போயிட்டு தூங்கிடலாம். போவான். என் வில்லேஜர் தூங்கிட்டுருப்பானான்னு தெரில. இல்லை, வில்லேஜர் இல்லை. நமக்கு ஒரு வேலை மிச்சம். எப்போயுமே அந்த கதவை திறந்து போட்டு தூங்காதீங்க. க்ரீப்பர் வந்து டப்புன்னு வச்சு விட்ருவான். இன்றைக்கி நடக்கலை, ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு எனக்கு. சரி, தூரத்தில் பார்த்தேன் ஒரு ஜாம்பி, 2 ஜாம்பி கிட்டத்தட்ட வந்துருந்து எனக்கு நோக்கி. எனக்கு காம்பேட்டு எதுவும் ஒரு மண்ணும் தெரில எப்படி அடிக்கணும்னு. எனக்கு இதில் ஒரு கண்ட்ரோல்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. லெஃப்ட் கிளிக் பண்ணால் ஷீல்டு வர்றதுன்னு, ஸ்னீக் பண்ணால் ஸ்னீக் மட்டும் ஆகிறதுன்னு. இங்கே வேறு க்ரீப்பர் வெடிச்சு விட்டு பெரிய ஓட்டையாக க்ரியேட் பண்ணிட்டான். நம்மக்கிட்ட டர்ட் இருக்கான்னு பார்த்தேன், டர்ட் இல்லை. அப்புறம் சரி, சாப்பாடாச்சு சாப்பிடுவோம், கொஞ்சம் ஹெல்த் ரீஜெயின் ஆகட்டும்ன்ட்டு. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது பெட்ராக் தான், ஜாவா கிடையாது. அதை மனசு வச்சுக்கோங்க. இதில் நிறைய மாட் பேக் போட்டு பெட்ராக் மாதிரி ஆக்கியிருக்கேன். இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறோம். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொஞ்சம் ஒரு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துலையே வீடு கட்டிடலாம். வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள் நிறைய தேவைப்படும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஓக்கு இது மட்டும் எடுத்துக்கலாம். ஓக் ட்ரீ பார்த்தா க்ரீப்பர்லாம் வருது. க்ரீப்பர் டக்குன்னு வந்து வெடிச்சு விட்டான். பார்த்தா பெரிய இதுவாக வெடிச்சு விட்டான் போல். எனக்கு ஒரே இதுவாகிடுச்சு. சரி, இங்கே இருக்கிற ஓக் ட்ரீயா அதை எடுத்து உடச்சி நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க எப்படி ஸ்பீடாக ஓடிது. இதுவே எனக்கு நிறைய டைம் கன்சியூமில் ரெடியூஸ் வந்து இங்கே இருக்கிற இதெல்லாம் வெடிச்சிட்டு இங்கே கொஞ்சம் ஒரு கிராஃப்டிங் டேபிளில் ஒரு ஃபர்னஸும் செஸ்ட்டு செஞ்சுட்டு என்கிட்ட இருக்கிற லூட்டு அப்புறம் அயனை உருக்க போட்டு எல்லாம் பண்ணிட்டேன். போன எபிசோடில் எனக்கு கொஞ்சம் நிறைய அயன் கிடச்சிது. ஒரு 13, 15, ஒரு 20 அயன்கிட்ட இருக்கும். அந்த அயன்லாம் உருக்க போட்டு வீடுக்கான பார்டர் போட போனேன். ஓகே, இதெல்லாம் 4 ஹைட்டு பிளாக்லாம் கீழே எதுவும் இருக்காது. சும்மா அது என்ன மண் உழுவுறது வச்சு உழுவிட்டு இது பண்ணிடலான்னு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். லென்த் அதிகமாக வச்சு பிரெத்து கம்மியாக போட்டேன். சரி, வீடு கட்டும்போது நான் பெருசாக வீடு கட்டலாம் தான் நினச்சேன், ஆனால் சின்னதாக வீடு வந்துச்சு. சரி, அந்த இடத்துல இருக்கிற மரம் எல்லாம் அடித்து நொறுக்கிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ வுட்டு இல்லை, எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற அயன் ஆக்ஸு ஃபுல் உடஞ்சி போச்சு. இருக்கிற வுட்டு வச்சு கொஞ்சம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினேன். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த டார்க் ஓக்கு இன்னும் இருக்குது. 2 எபிசோடாக இது என் கையிலே இருக்குது. அதை தான் இப்போ யூஸ் பண்ணின்னு இருக்கேன். டார்க் ஓக் யூஸ் பண்ண மனசே வரல எனக்கு. நடுவில் ஒரு ஸ்டாக்கு பில்டிங் பிளாக்ஸுக்காக யூஸ் பண்ணேன், மேலே வரத்துக்காக. நீங்கள் பார்த்துன்னு தான் இப்போது இந்த வீட்டோட செகண்ட் ரூஃபை கட்டி நிற்கும்போது கொஞ்சம் ஸ்டோனு கொஞ்சம் வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்துன்னுக்கேன். நீங்கள் இப்போ பார்த்து நிற்கிற கிளிப்பு வந்து 40 நிமிஷம் கிளிப்பு. நான் ரொம்ப ஸ்பீடப் பண்ணியிருக்கேன்.
நீங்களே பார்த்துன்னு இருக்கீங்க. பார்த்துன்னு இருக்க கேப்பில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இங்கே எனக்கு கிளாஸ் எடுக்கலான்னு இருந்தது. அதனால் கொஞ்சம் சாண்டு, அப்புறம் நடுவில் நம்ம போன எபிசோடில் இது பண்ண சுகர் கேன் அதெல்லாம் எடுத்துக்கினேன் புக் ஷெல்ஃப் செய்ய. ஒரு ஆட்டில் சேர்த்துட்டு மறுபடியும் வந்திருக்கோம். நிறைய கிளாஸு நிறைய இது வந்துச்சு. அப்புறம் ஷேர் செஞ்சு அது காலியாகிற வரையும் லீஃப் செஞ்சு லீஃபெல்லாம் ஒரு மாதிரி கந்த கொண்டமாக போட்டு அது மேலே காபிள் ஸ்டோனை போட்டு எவ்வளோ வேல்யூ செஞ்சுட்டேன். இப்போ நம்ம வீடு கட்டிட்டோம். நான் இந்த இடத்துல லூஸ் மாதிரி பண்ணிருக்கேன், இதெல்லாம் கண்டுக்காதீங்க. வீடு கட்டிட்டோம். வீடு கட்டின்னு முடிக்கிறதுக்குள்ளே இந்த வீடு கட்டும்போது ஒரு 2 நாளோ 3 நாளோ இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 7வது நாள் 8வது நாள் ஆயிடுச்சு. 8 டேஸ் 8 நாள் ஆயிடுச்சு. சரி, நம்ம வீடை இப்போ பார்க்கலாம். நான் உங்களுக்கு இப்போ ஹோம் டூர் காட்டுறேன். நம்ம வீடு இப்போ தெரியுதா? அயன் கோலத்தை அடித்து அவனோட ரோஸ் குத்தாலாம், ஒரு ரோஸு, அது என்ன பாப்பின்னுவாங்க. அந்த ரோஸை வச்சு ஒரு 8 கிளாஸோ 16 கிளாஸோ இது வந்து 2 டை அதை வச்சும் வீடு கட்டினேன். அந்த வீட்டில் அது வீடியோவில் காட்டல. வாங்க சுற்றின்னு போய் காட்டுவோம் வீட்டை. இதுதான் நம்ம வீடு. கந்த கொண்டமாக இருக்குது வீடு. நம்ம போயிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு ஒரு அது என்ன டோர் செஞ்சுக்கலாம். வீட்டை ஃபுல்லாக கட்டிட்டோம். இல்லை இன்னும் இன்டீரியர் ஒர்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ காட்டலாம். இப்போது இன்டீரியர் ஒர்க் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கிளாஸ் தேவைப்பட்டது. அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம இங்கே வந்துட்டோம். யூஸ்வலி பெட்ராக்ஸில் இந்த மாதிரிலாம் இருக்காது. பெட்ராக்லாம் நான் நிறைய ஆட் ஆன் போட்டிருக்கேன். அதோட விளைவு தான் அதெல்லாம். கொஞ்சம் இந்த ஷாவல் உடையிற வரையும் கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் சாண்ட் எடுத்துகிட்டு நம்ம இப்போ மேலே போயிட்டோம். எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ்லாம் வரவே இல்லை. கற்றுக்கலாம், இப்போ தானே வந்திருக்கோம் அப்படின்னு விட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு ஷவல் ஃபுல்லாக உடையிற வரையும் உடச்சி எல்லாமே பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஷவலும் உடஞ்சி போச்சு. உள்ளே இருக்கிற இது அது என்ன சாண்ட்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். பார்த்தா ஜங்கிள் பயம்கிட்டே வந்துட்டேன். ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடத்துல ஜங்கிள் பயம் இருக்குன்ட்டு ஞாபகம் வச்சுப்போம். வேறு எடுக்க முடியலையே. எடுத்துட்டேன். சரி, அடுத்த எபிசோடில் என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எதுவும் சொல்லலைன்னா நானே ஏதாவது யோசித்து போடுறேன். ஓகே. நம்ம வீட்டோட இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சு போகுது. நம்ம இப்போ இந்த கிளாஸை மட்டும் உருக்கி போட்டு ஃபினிஷிங் மட்டும் கொடுத்துடலாம். இதை மட்டும் ஏன்டா ஸ்பீடப் பண்ணலான்னு கேட்டால் இப்போ வரும் பாருங்கள் ஸ்பீடப்பு. பார்த்துக்கோங்க. இங்கே என்சாண்டிங் டேபிள் நமக்கு போன எபிசோடில் ஒரு வீட்டில் கிடச்சிது. அதை எடுத்து போட்டுக்கினேன். அது 30 என்சான்மெண்ட் லெவல் காட்டுதான்னு பார்த்து போட்டுருந்தேன். ஒரு வழியாக காட்டிச்சு. இதுதான் நம்மளோட என்சான்மெண்ட் டேபிள் செட்டப். நீங்கள் உள்ளே பார்த்து நிற்கிங்க. நான் உள்ளே எதுவும் இன்டீரியர் பண்ணல, இனிமேல் தான் பண்ணோம். பாருங்கள், எதுவும் எந்த ஒரு இன்டீரியரும் இல்லை. நான் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடித்து மேலே ஒரு ஃபினிஷிங்லாம் போட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். கைஸ், இப்போ நம்ம வீட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போது ஸ்பீடப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இப்போ ஸ்பீடப் பண்ணி காட்டுறேன், அப்புறம் ஸ்லோவாக காட்டுறேன். இந்த டைம்லேயே வீடியோ பார்த்துக்கோங்க நான் வீட்டை எப்படி கட்டியிருக்கேன்ட்டு. வீட்டில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. இதுதான் நம்ம வீடு. இருங்க, வெளியே போயிட்டு காட்டும், இல்லை உள்ளே காட்டும். மேலே கொஞ்சம் கிரைண்ட் ஸ்டோனு. இங்கே எந்த செஸ்ட்லேயும் எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல மட்டும் கீழே மட்டும் இது வச்சுருக்கேன். எதிர்காலத்தில் மைனிங் போய் லேபிஸ்லாம் ஃபுல்லாக அடுக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக முடிச்சாச்சு. வீடும் முடிஞ்சு, கீழே மட்டும்தான். அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். பாய்.